அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானி சொந்தங்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், 4 விஷயங்கள் கொண்ட மனிதன் துர்பாக்கியம் நிறைந்த மனிதன் என்பதாக கூறுகின்றார்கள். 4 விஷயங்களை கொண்ட மனிதன் துர்பாக்கியவான் என்பதாக கூறுகின்றார்கள். யார் அந்த 4 விஷயங்கள் கொண்ட மனிதன்? முதலாவது, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அலாத கண்கள், வறண்ட கண்கள். எவ்வளோ துவா செய்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரல. எவ்வளோ துவா செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய பயம் வரல. அப்ப அல்லாஹ் துவாவுடைய நேரமாக இருந்தாலும் சரி, மற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கணும். அந்த உள்ளத்துடைய வெளிப்பாடு கண்களில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரணும். கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு தண்ணி வரணும். வராத அந்த வறண்ட கண்கள் துர்பாக்கியவான் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். இரண்டாவது, இறுகிய உள்ளம் கொண்ட மனிதன். இறுகிய உள்ளம் கொண்ட மனிதன், இரக்கமில்லாத மனிதன், சிறுவர் மீது அன்பு காட்டாத மனிதன், பெரியவர்களை கண்ணியப்படுத்தாத மனிதன், பெற்றோர்களை மதிக்காத மனிதன், தன் குழந்தைகளை மதிக்காத பெற்றோர்கள், பெற்றோர்களை மதிக்காத குழந்தை, இவர்கள் எல்லாம் துர்பாக்கியவான்கள். யார்? என்ன துர்பாக்கியவான்? இறுகிய கல்புகள், உள்ளம் கொண்ட, இறுகிய உள்ளம் கொண்ட, இதயம் கொண்ட மனிதர்கள் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். மூன்றாவது, உலகத்துடைய பேராசை. உலகத்துடைய பேராசை. இப்ப உலகத்துல ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்குகிற அந்த உலகத்துடைய பேராசை கொண்ட மனிதன் துர்பாக்கியவான் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். நான்காவது, உள்ளத்துடைய பேராசை. உள்ளத்துடைய பேராசை. உலகத்துடைய பேராசை என்பது வேறு, உள்ளத்துடைய பேராசை என்பது வேறு. உள்ளத்துடைய பேராசை என்பது ஷரியத்திற்கு புறம்பான பொருளாதாரத்தை விரும்புவது. ஷரியத்திற்கு புறம்பான ஹராமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை சம்பாதித்து விரும்புகின்ற மனிதன். இந்த 4 மனிதர்கள் துர்பாக்கியம் நிறைந்த மனிதன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். இது 4ம் இல்லாத நல்ல மனிதர்களாக, சாலிகான மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியார்களாக வாழ வேண்டும். வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.